பிடிக்காத ஒரு காய்கறி எடுத்து வாயில போட்டு துப்பி வாயையும் கழுவிக்கிங்க. 14 நாள்ல உங்களுக்கு அது மேல காதல் வந்துடும். எனக்கு புரியல சார். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு காயை சொல்லுங்க. பிடிக்காது ஒரு பாவக்கான ஒரு காய். ஆனா பாவக்காய். சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பாவக்காய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு சின்ன பாவக்காய் எடுத்து வாயில போடுங்க, கடிங்க. அப்புறம் கீழே தூக்கி போட்டுட்டு துப்பிட்டு வாயை கழுவிக்கிங்க. 14 நாள் பண்ணுங்க. 15வது நாள் உங்களுக்கு பாவக்காய் பிடிக்கும். இது ஒரு சயின்டிபிக் ட்ரைனிங். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். நீங்க பாவக்காய் தான் ஏற்கனவே சாப்பிடுறீங்களா? நான் இப்ப சாப்பிடுற வேற எதனா காய் ட்ரை பண்ணி பாக்குறேன். சாப்பிடாத காய். 1410 மடங்கு வைட்டமின் ஏ இதுல அதிகமா இருக்கு. சோ வருடத்துக்கு 2 முறை இத சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை வராது. சாம்பார்ல இந்த கிரீன் ஆப்பிள வாங்கி கட் பண்ணி போடுங்க. இது என்சைமை கிரியேட் பண்ணுது. நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம் சார். நான் ட்ரை இல்ல. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த ஆப்பிள் சாம்பார் தான் சாப்பிடுவேன். இது நானா ட்ரை பண்ணதே. நான் இத்தனை வருஷம் இந்த லைன்ல இருக்கேன். நீங்க 20 வருஷமா ஷெஃபா இருந்து, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல 17 வருஷம் இருந்து நீங்களே ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணல. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எங்க இருந்து ட்ரை பண்ணிருப்பாங்க? நான் ட்ரை பண்ணேன். சாம்பாரை போடுங்க. அதே மாதிரி இந்த வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கீங்க. வள்ளிக்கிழங்கு உங்க உடம்புக்கு நல்லது. சாதா உருளைக்கிழங்குக்கும் வள்ளிக்கிழங்குக்கும் கலோரி வைஸ் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. வள்ளிக்கிழங்கு இனிப்பா இருக்கிறதுக்காகவும் இதுல இருக்க என்சைம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற வள்ளிக்கிழங்கு விட இது ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு பேரு. இந்த ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோ ஜப்பான்லயும் அமெரிக்காவிலயும் யூரோப்லயும் இருக்கு. என்ன வித்தியாசம்னா 1410 மடங்கு வைட்டமின் ஏ இதுல அதிகமா இருக்கு. சோ வருடத்துக்கு 2 முறை இத சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை வராது. வேலையும் ஒண்ணுதான். இது வந்து பட்டர் நட் ஸ்குவாஷ். இதுல நிறைய பாலிஃபினால்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. உள்ள ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அப்புறம் கட் பண்ணி கொண்டு வர சொல்றேன். அப்ப நீங்க பார்க்கலாம். இதையும் சாம்பார்ல போடலாம். இது வந்து பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. இது ஜப்பான்ல யூஸ் பண்றாங்க. இந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோல ஆந்த்ரோசைனன் இருக்கு. இந்த ஆந்த்ரோசைனன் கருப்பு உளுந்தில் தோல்லையும் இருக்கு, ப்ளூபெரியிலயும் இருக்கு. ப்ளூபெரி சாப்பிட முடியாதவங்க இதை சாப்பிடலாம், அல்லது ஒரு காய்கறியா சாப்பிடலாம். இந்த காயை சாதாரண உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணிடலாம். ஜஸ்ட் லைட்டா வதக்கி அப்படியே சாப்பிடலாம். பட் ஆனா டேஸ்ட் வைஸ்ல எல்லாமே வந்து அதை விட அதிகமா இருக்கு. இந்த டேஸ்ட் பத்தி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்லணும். உங்க நாக்குக்கு டேஸ்ட் வர்றதுக்கு 14 நாள் ஆகும். நீங்க ஏதாவது பிடிக்காத ஒரு காய்கறி எடுத்து வாயில போட்டு துப்பி வாயையும் கழுவிக்கிங்க. 14 நாள்ல உங்களுக்கு அது மேல காதல் வந்து. புரியல சார். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு காயை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிடிக்காது ஒரு பாவக்கான ஒரு காய். ஆனா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப சாப்பிடாது. அந்த பாவக்காய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு சின்ன பாவக்காய் எடுத்து வாயில போடுங்க, கடிங்க. அப்புறம் கீழே தூக்கி போட்டுட்டு துப்பிட்டு வாயை கழுவிக்கிங்க. 14 நாள் பண்ணுங்க. 15வது நாள் உங்களுக்கு பாவக்காய் பிடிக்கும். சயின்டிபிக் ட்ரைனிங். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். நீங்க பாவக்காய் தான் ஏற்கனவே சாப்பிடுறீங்களா? நான் இப்ப சாப்பிடுற வேற எதனா காய் ட்ரை பண்ணி பாக்குறேன். சாப்பிடாத காய். ஆமா, உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை இருக்கு. இந்த காயில கிரீன் ஆப்பிள தவிர இந்த 4 காய் நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் ட்ரை பண்ணது இல்ல சார். அதாவது நீங்க சொன்ன சக்கரை வெள்ளிக்கிழங்கா இருக்கட்டும், இல்ல அந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோ, நார்மலா நம்ம பட்டர் நட் ஸ்குவாஷ், இது 4மே சாப்பிடல நீங்க? கண்டிப்பா சாப்பிடல. நார்மலா எங்க என்ன கிடைக்குமோ அதுதான் நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஹோட்டல்லயும் வந்து நான் என்னோட 15 இயர்ஸ் ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சுதான், அதாவது பேசிக்கா கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நான் குக் பண்ணிருக்கோம்.